கற்பத்தை விட்டு மோசே வெளியே வந்ததுக்கு அப்புறம் 3 மாசம் வரைக்கும் காப்பாத்த முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல பெத்த தாயாலே காப்பாத்த முடியல. இனிமே மோசே, உன்னை என்னால காப்பாத்த முடியாதுடா, ரொம்ப அழகுள்ளவன்டா நீ, எல்லாம் தெரியுது, என்னடா செய்ய, பார்வோன் இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கிற, இந்த காலத்துல போயாடா நீ பிறப்ப, இந்த காலத்துல போயாடா பிறப்ப, என் மகனே, என் மகனே, உன்னை என்னால இதுக்கு மேல காப்பாத்த முடியலையேடா, இதுக்கு மேல காப்பாத்துனா ஏன் உயிர் போயிருமாடா, என்னை கொன்னே விடுவான்டா அவன், பார்வன் என்னை கொன்னு விடுவான்டா, என் உயிரை காப்பாத்திக்க ஓ உயிரை நானு விடுறேன்டா. பெத்த தாய் அதுக்கு மேல காப்பாத்துனது யாரு? இங்க பாருங்களேன், மோசையின் தாய் என்னைக்கு மோசைய காப்பாத்த முடியலன்ட்டு சொன்னாலோ நினைச்சாலோ உடனே கர்த்தர் வந்துட்டாருல. தப்பு, தப்பு. உடனே கர்த்தர் வந்துட்டாரு பாத்தீங்களா? உங்களால முடியலன்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ ஆண்டவர் வருவார். அப்படி இல்லை. கற்பத்துல மோசே கருவா இருக்கும் போதே ஆண்டவர் அங்கே வந்துட்டார். அவர் அக்கறை தான் அம்மா வழியா காப்பாத்துச்சே தவிர அம்மா தனியா மோசைய காப்பாத்தல. சங்கீதம் 139 எல்லாம் ஆதாரமா இருக்கு. 16ஆம் வசனம். யார் அக்கறை காப்பாத்திட்டு இருந்தது வெளியே? மோசையோடைய அம்மா. ஆனா இன்டைரக்டா, மறைவா யார் அக்கறை மோசையை காப்பாத்திட்டு வருது? ஆஹ் நர்ஸை வச்சு பத்திரமா எடு, ஓ கரெக்டா பிரசவம் பண்ணு, ஓடு, ஏப்பா ஏமா தாயே, ஒழுங்கா பாலை கொடு, ஒழுங்கா பண்ணி விடு, எல்லாம் பண்ணு. அக்கறையாரு. இதெல்லாம் பின்னாடி இருந்து வேலை பார்த்தாரு தலைவர். அதனால அந்நியாரம் வந்துட்டா நினைச்சுக்கூடாதீங்க. அப்படித்தான் சீன், அப்படிதான் இருக்கு. கரெக்டா கைவிட்டா பாருங்க, ஆண்டவர் களத்துல இறங்கினார்ல, குதிச்சார்ல, அப்படியே அவன் தூக்குனாரா இல்லையா? நம்ம பார்வன் குமார்த்திய அனுப்பி வச்சார்ல கரெக்டா. அங்க ஆண்டவர் நோ. எப்பவுமே எனக்கு ஆண்டவர் இடல இடல சொருக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவர் ஆதியும் அந்தமுமானவர், முதலும் முடியுமானவர். அப்ப முதல்ல ஆரம்பிங்க, இதெல்லாம் சொல்றீங்க, அவருக்கு இடையில ஆரம்பிக்கிறீங்க. வர இடையிலே அவரை விளையாட்டு கூப்பிடுறீங்க. ஆரம்பத்தே விளையாட்டுல இருக்காரு சாமி. உங்க விளையாட்டுல ஆரம்பத்தே இருக்கிறாரு. தெளிவா பைபிள்ல இருக்கு. நீங்க எதுக்கு இடையில கூப்பிட்டீங்க? ஆமே, ஆமேனா.